நெல்லையில் நிலக்கரி ஏற்றி வந்த லாரி மோதியதில் பாரம்பரியமான சுலோச்சனா முதலியார் பாலத்தின் தடுப்புச் சுவர் இடிந்து சேதமடைந்தது. தூத்துக்குடியிலிருந்து நெல்லை கல்லூருக்கு டாரஸ் லாரி ஒன்று நிலக்கரி ஏற்றிக் கொண்டு வந்தது. லாரியை முரப்பநாட்டைச் சேர்ந்த தங்கமுத்து என்பவர் ஓட்டி வந்தார். நெல்லை தாமிரபரணி ஆற்று பாலத்தில் லாரி வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நடைபாதையில் ஏறியது. பின்னர் தாமிரபரணி ஆற்றின் முக்கியமான பாலமான சுலோச்சனா முதலியார் பாலத்தின் பக்கவாட்டு சுவர் மீது இடித்து தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த சம்பவத்தால் பாலத்தில் 6 அடி தூரம் வரை சுவர் முழுவதுமாக சேதமடைந்தது. இதனிடையே லாரி கவிழ்ந்ததால் அதிலிருந்த நிலக்கரி முழுவதும் சாலையில் சிதறியது. நெல்லையையும் பாளையங்கோட்டையையும் இணைக்கும் முக்கிய பாலமாக இந்த பாலம் விளங்குவதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த நெல்லை மாநகர போக்குவரத்து புலனாய்வு போலீசார் நிலக்கரியை அப்புறப்படுத்தி லாரியை அகற்றினர். 1850களில் சுலோச்சனா முதலியார் முயற்சியால் ஆங்கிலேயரின் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட இந்த பாலத்தை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்று நெல்லை மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.